ப்ரோ, டூம்ஸ்டே ஃபிஷ் எல்லாம் சும்மான்னு சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா, ரஷ்யா கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்து ஒரு வல்கனோ எரப்ட் ஆகி அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யான்னு சொல்லிட்டு 3 நாடுகளில் வந்து பெரிய பெரிய அலையெல்லாம் வந்திருக்குது. நீங்க பாட்டுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ் எல்லாம் சும்மான்னு சொன்னீங்க, பார்த்தீங்களா எல்லாமே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து வேற வேற பரிணாமத்தில் இன்னைக்கு ஏகப்பட்ட விதமாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் காலையிலேருந்து வந்துட்டு இருக்குது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் நம்ம உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது உண்மைதான். ரஷ்யா கிட்ட 15 வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய நிலநடுக்கம். நான் சொன்னேன் 15 வருஷத்துல 15 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். அதை தொடர்ந்து சுனாமி அண்ட் இதெல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு மலையில இருக்கக்கூடிய வல்கனோ வந்து எரப்ட் ஆகி இருக்குங்கிற எல்லா விஷயமும் இன்னைக்கு ஒரு நாள்ல நடந்திருக்குது. அண்ட் 3 நாடுகள், ஓகேவா, ரஷ்யா, ஜப்பான், அப்புறம் அமெரிக்கான்னு சொல்லிட்டு 3 நாடுகள்ல பாதிப்புகள் இருந்திருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடைல்டா பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கறாங்கல்ல, மதன் இப்போ நம்புறியா நீ டூம்ஸ்டே ஃபிஷ் பத்தி? இப்பவே வந்து நேச்சர் நம்மளுக்கு வார்னிங் கொடுத்திருக்கு பாரு, கடவுள் நம்மளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பதில வந்து நான் ரெண்டாவது சொல்றேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது. சாட்லி எனக்கு ஏன்னு தெரியல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பெருசா காமிக்கல. பட் ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு காலையில நடந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி 2011க்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலநடுக்கம் இதுதான். 8.8, ஓகேவா, அந்த ஸ்கேல்ல வந்திருக்குது. பேசிக்காவே இந்த நிலநடுக்கத்தெல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய நம்பர்னு தெரியும். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ரஷ்யா கிட்ட நடந்து கடலுக்குள்ள சுனாமியை உருவாக்கி நிலநடுக்கங்களை உருவாக்கி அப்புறம் வந்து வல்கனோவெல்லாம் எரப்ட் ஆக வச்சிருக்குது. ஸோ ஒவ்வொன்றா என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் நீங்க ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல டெய்லி புரியுற மாதிரி, எல்லாருமே சொல்லலாம் பட் நம்மளுக்கும் புரியணும் இல்ல, ஸோ 10 நிமிஷத்துல புரியுற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அடுத்து டூம்ஸ்டேவுக்கு நம்ம போக ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். சேர்ந்துட்டீங்கல்ல, அப்போ தான் எம்ஜி ஸ்குவாட். எனிவே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். அது என்ன பேக்ரவுண்ட்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்பீங்க. நான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து இன்னொரு ஒரு ஒர்க் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணுறதுனால தான் அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு ப்ராபப்ளி இன்னும் வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு பேக்ரவுண்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை பெருசாக கண்டுக்காதீங்க. அது ஏன் என்ன ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் வித்தின் வீக் ஆர் 2 நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. பட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். நான் ஃப்ளைட்டில் ஏறுறப்போ ஒன்றும் இல்லைங்க. ஃப்ளைட்டில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இறங்கின உடனே எல்லார் நியூஸ்லேயும் எல்லா ஃபோன்லேயும் இதுதான் பரபரப்பாக, ஏய் தெரியுமா இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ இந்தியாவில் இல்லை, ஸோ வெளிநாட்டில் இருக்கும் மற்ற நாட்டுக்காரங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதில் ரஷ்யன்ஸே சில பேர் ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க ரொம்ப வேகமாக ஃபோனை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு ஓகே இந்த மாதிரி பெருசாக ஏதோ நடந்திருக்குன்னு அப்புறம் தான் நியூஸ் எடுத்து பார்த்தா, ரஷ்யா கிட்ட வந்து ஒரு பெனின்சுலா இருக்குது. ஓகேவா, இந்த ரஷ்யன் பெனின்சுலாவுக்கு வந்து கம்சக்கா அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த கோஸ்ட் ஆஃப் கம்சக்கால தான் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் டெப்த்தில் ஒரு ஷாலோ நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. நிலநடுக்கம் வந்து டீப்பாக உள்ளுக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே வந்து அதோட எபி சென்டர் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சுச்சும்பாங்கல்ல, அது அங்கே இருந்துச்சுனால் அது வந்து நிலத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு கிட்ட வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை. ஸோ இது 20 கிலோமீட்டர்ஸுங்கிறப்ப வந்து இது ஒரு ஷாலோ எர்த்குவேக். ஓகேவா, இந்த ஷாலோ எர்த்குவேக் வந்து அதனால என்ன பண்ணுதுன்னு கடலுக்குள்ளே இருக்குது. ஓகேவா, கோஸ்ட் இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து கடலுக்குள்ளே வந்து இது நடக்குது. அண்ட் அதுலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து அவன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டி இருக்குது. மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இந்த நிலநடுக்கம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து ட்ரிகர் ஆகுது. இந்த வார்னிங் சிஸ்டம் இந்த எபி சென்டரில் இங்கே இருக்குது, இது வந்திருக்கு, அது எவ்வளோ டீப்பாக இருக்குங்கிறத வச்சு நம்ம வந்து எவ்வளோ சுனாமி வரும், எங்கெங்கே வருங்கிறதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு உடனே நம்ம தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சுனாமி வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு, எந்தெந்த கண்ட்ரிக்கு வார்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ரஷ்யா, ஜப்பான், USA, கனடா, மெக்சிகோ, ஈக்வேடர், பெரு, சைலி, நியூசிலாந்து, பிரெஞ்சு பொலினேஷியா, குவாம், சோலமன் ஐலாண்டு, சமாவோ, கிரிபாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு உடனே அலர்ட் போயிருக்குது. பிகாஸ் நம்ம வந்து ஐரணி பாருங்களேன், ரஷ்யாவும் அமெரிக்காவும் மாற்றி மாற்றி கொண்டுட்டு இருக்காங்க. நேச்சர் நினச்சிச்சுன்னா 2 பேரையும் ஒரே நேரத்தில் போடுது. ஸோ இப்படி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான இந்த பசிபிக் ஓஷனில் இது நடந்திருக்குது. ஓகேவா, ஸோ பசிபிக் ஓஷன் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரிஸ் எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்குமோ எல்லாருக்குமே வந்து இமீடியட்டாகவே வந்து சுனாமி நோட்டிஃபிகேஷன் போயிருக்குது. இதில் இன்னொன்று
இன்னொன்று பாருங்கள், ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யாவில் இது நடந்துருச்சுங்கிறத ரஷ்யா தான் அமெரிக்கா கிட்ட சொல்கிறாங்க. அமெரிக்காவில் கலிஃபோர்னியா சைட்லாம் இருக்குல்ல, அந்த சைடில் அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்குது. அவங்க அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஸோ நேச்சர் தான் அல்டிமேட்டுங்க. இன்றைக்கி நம்ம சண்டை போட்டுக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. கடைசியில் நிலம், அந்த பாட்டு ஒன்று வரும்ல, ஒரு பழைய சூர்யா பாட்டு இருக்கும், பூமி கொஞ்சம் குலுங்குனாலே நின்று போக மாட்டோமேங்கிற மாதிரி நம்மெல்லாம் இங்கே பெருசாக சண்டை போட்டுட்ருக்கோம், நினச்சிட்டு இருக்கோம். நேச்சர் வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருன்னு தான் காமிச்சிருக்கு. ஸோ இது வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி, இதுனா கடலுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம். நம்மளுக்கே தெரியும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தினால நம்ம மெரினா பீச்சில் வரைக்கும் எவ்வளோ பெரிய சுனாமி வந்துச்சுன்னா, அது வரைக்கும் சுனாமிங்கிற வார்த்தை கூட நம்ம ஊரில் தெரியாது. ஸோ இப்போ இங்கே இவ்வளோ பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா உடனே இந்த சைடில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சொல்லிடுறாங்க சுனாமிஸும் எரப்ட் ஆகுது. ஜப்பானில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து உடனே இவாக்குவேட் பண்ணுறாங்க, விச் இஸ் கிரேசி. நான் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு நாட்டில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை நொடிகளில் வந்து இவாக்குவேட் பண்ணுறதுக்கு அலர்ட் போய், எல்லா ஃபோனுக்கும் அலர்ட் போய் வேகமாக கிளம்புங்கன்னு சொல்லி அப்படி எல்லாரையுமே கிளப்பிட்டு இருக்காங்க. அதில் கிளம்புறதுல ஒரு பாட்டி கூட வந்து அந்த ரஷ்ஷில் வெளியே வரப்போ ஒரு கிளிஃப்ல இருந்து கீழே விழுந்து, ஒரு மலை பிரதேசத்திலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதெல்லாமே நடந்திருக்குது. ஓகேவா? இத்தனை இடத்துக்கும் வார்னிங் போயிடுச்சா, சுனாமிஸும் வர ஆரம்பிக்குது. சுனாமி வந்து கடைசியில் ஆனால் எங்கெங்கே மெயினாக மேஜராக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர்னா அலைகள் ஹைட்டாக வந்திருக்கிறது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரஷ்யா அண்ட் அதுக்கு அடுத்து ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏலையும் விசிபிளாக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் அதுக்கு முன்னாடியே இது வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால இங்கெல்லாம் அலர்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் மக்கள் வந்து கடலோரத்தில் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடிஞ்சிருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்துருச்சா, பட் இந்த நிலநடுக்கத்தினால இன்னொரு துர சம்பவமும் நடந்திருக்குது. ஒரு வல்கனோ வந்து எரப்ட் ஆகியிருக்குது. இந்த வல்கனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளியூசெவோஸ்காய் அப்படிங்கிற, எல்லாமே ரஷ்யன் பேர். ஸோ க்ளியூசெவோஸ்காய் அப்படிங்கிற ஒரு வல்கனோ வந்து எரப்ட் ஆகி அதிலிருந்து தீக்குழம்பு வெளியே வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஜென்ரலாகவே ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலியமாக நிலம் அட்டாச்சாக இருக்கக்கூடிய மலைகளில் இருந்து தீக்குழம்பு வெடிக்கிறது மிகப்பெரிய நேரங்களில் நடக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2011 ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் 2011 நம்ம 14 இயர்ஸ் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் 8.8 ஸ்கேல். உலகத்தோட ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் நம்ம இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண எல்லா நிலநடுக்கங்களையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து 6வது மிகப்பெரிய நிலநடுக்கம்ங்கிறாங்க 8.8ங்கிற ஸ்கேலில். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஈரானில் கூட வந்துச்சு, அது 5 or 6 தான் இருந்துச்சு. குஜராத்தில் வந்த நிலநடுக்கமும் வந்து இந்த நம்பர் டச் பண்ணல. ஸோ இது ஒரு பெரிய நிலநடுக்கம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருந்துக்கிட்டு மதன் இதைத்தான் அப்போவே வந்து நம்மளுக்கு கடலுக்குள்ளேருந்து மீன் வந்து சொல்லிச்சு, நம்ம யாரும் கேட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொல்லிடுறேன். கடலுக்குள்ளேருந்து மீன் வந்து இதை தான் சொல்லிச்சா சொல்லலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. மொத்தமாக உயிரிழப்புகள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன எத்தனை கண்ட்ரிஸ் பாதிக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்கள். ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா. அப்போ எத்தனை உயிரிழப்புகள் இருக்கணும்? பெரிய உயிரிழப்பு. அந்த நம்பர் நான் இன்னும் சொல்லலை, கவனிச்சிங்களா? ஆக்சுவலாக உயிரிழப்பு எவ்வளோ தெரியுமா? 1. நம்ம வந்து கடலுக்குள்ளேருந்து வரக்கூடிய மீனை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி உண்மையிலேயே ஹார்ட் அண்ட் சோலை போட்டு உழைச்சிட்டு இருக்கக்கூடிய சயின்ஸையும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறோம். யோசிச்சு பாருங்கள், சுனாமி ஏர்லிங் வார்னிங் சிஸ்டம்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆட்டோமேட்டட் அலர்ட்ஸ் ஆன் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாருக்குமே வந்து இமீடியட்டாகவே ஆட்டோமேட் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்குது. சேட்டலைட் பேஸ்ட் எர்த்குவேக் சென்சார்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வச்சிருக்கோம். ரியல் டைம் செசமிக் டேட்டா ஷேரிங் அக்ராஸ் கண்ட்ரிஸ், எங்கேருந்து வந்துருக்குது, எவ்வளோ வந்துருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பெரிய அலை வர வாய்ப்பு இருக்குங்கிற எல்லா டேட்டாவுமே வந்து போயிருக்குது. மாஸ் ஸ்கேல் கோஸ்டல் இவாக்குவேஷன் ட்ரில்ஸ் வந்து நிறைய இடத்துல ஆல்ரெடி வந்து ரஷ்யாவில் இந்த பகுதியிலையா இருக்கட்டும், ஜப்பானில் இந்த பகுதிகளிலையா இருக்கட்டும் செஞ்சதுனால நிறைய பேர் இமீடியட்டாக அலைகள் வர்றதுக்கு முன்னாடியே காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அண்ட் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கக்கூடிய இந்த ரீஜன் இருக்குல்ல, கம்சக்கா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரீஜன், இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நிலநடுக்கம் வருங்கிறது இது அந்த லைனில் தான் இருக்குது. நிலநடுக்கம் வரக்கூடிய இடங்கள்னு நம்ம சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது அந்த லைனில் இருக்குங்கிறதுனால பில்டிங்கை கட்டுறப்பமே வந்து அதுக்கெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக கட்டணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ரூல்ஸே அப்கிரேட் பண்ணி செசிமிக் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் வந்து இம்யூனாக தான் உங்களோட பில்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் வந்திருக்கிற விஷுவல்ஸ் நான் உங்ககிட்ட எதையும் காமிக்கல, நீங்கள் பயந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோட நோக்கமும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிறது ஓகே இதோட நின்றுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது, நாளைக்கு வந்துச்சுன்னா என்னால் வெளியே ஓடி வரணுங்கிற சில கன்சர்ன்ஸும் இருக்குது. ஸோ விஷுவலாக அது பெரிய முக்கியமான விஷயம் இல்லை. இனிமேல் நான் சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கனாலே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங்ஸ்லாம் பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறப்போ உள்ளே இருந்து குழந்தைங்க அப்பா அம்மா எல்லாம் வெளியே ஓடி வரதை நம்மளால் பார்க்க முடியுது. பில்டிங்ஸ் ஆடுதே தவிர பில்டிங்ஸ் இடிஞ்சு விழுகலை. ரஷ்யாவில் தான் மெயினான மிகப்பெரிய நிலநடுக்க இம்பேக்ட் வந்து அங்கே தான்.
பில்டிங்ஸ் வந்து ஆடுதே தவிர பில்டிங்ஸ் வந்து இடிஞ்சு விழுக்கல. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பில்டிங்ஸே வந்து இதுக்கு இம்யூனாக கட்டணும்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஆல்சோ ரிசல்ட் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். ஜப்பானில் வந்து இந்த அலைகள் வந்து இமீடியட்டாக, ஜப்பான் வந்து ஒரு சுனாமி ப்ரோன் ஏரியா, ஆவுனா சுனாமி வந்துடும். அப்படி இருக்கிறப்போ சுனாமி வந்து இவ்வளோ பெருசாக வந்துருங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சு மில்லியன்ஸ் ஆஃப் மக்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் போய் அவங்க கடலோரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து ஆல்ரெடி வார்னிங் வந்து கடல் அலை வர்றதுக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி அங்கே ரெடியாக இருந்துக்கோப்பான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோஸ் ஏகப்பட்டது பார்க்குறப்போ அலை வந்து பெருசாக வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. பட் எந்த வீடியோலையும் மனிதர்கள் அங்கே இல்லைங்கிறதையும் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு, நான் சும்மா கேட்டேன், ஏஐ கிட்ட சும்மா கேட்டு பார்த்தேன், ஒருவேளை ஓகேவா, ஒருவேளை இந்த வார்னிங் சிஸ்டம்லாம் இல்லை ஓகேவா, நம்ம வந்து ஒரு பழைய காலத்தில் இருக்கோம், அப்படி இருக்கோங்கிற பட்சத்தில் இதே மாதிரி ஒரு நிலநடுக்கம் வந்திருக்குது, இதே இடத்துல வந்திருக்குது, எவ்வளோ பேர் உயிரிழந்திருப்பாங்கன்னு கேட்குறப்போ ஃபஸ்ட்டு லேக்ஸில் போயிருக்க வாய்ப்பு கம்மி. ஆனால் இது வந்திருக்கிற இடம் வந்து ரஷ்யாவோட ஒன் ஆஃப் த லீஸ்ட் பாப்புலேட்டட் ஏரியா, மக்கள் வந்து கம்மியாக வசிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதிங்கிறதுனால கடலோரத்துலேயும் அவங்க வர்றது இன்னும் கம்மி. ஏன்னா அது கோல்டான ஏரியா, கடலோரத்தில் ஜென்ரலாகவே வரமாட்டாங்க. அதனால வந்து அந்த இடத்துல உயிரிழப்புகள் கம்மியாக இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தீங்கன்னாலும் லட்சங்கள் இல்லைனாலும் ஆயிரங்களில் இருந்திருக்குங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நம்பர் வந்து 0ல் இருக்குது. ஒரே ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க ஜப்பானில், ஒரு பாட்டி 58 வயசு அவங்களுக்கு, அவங்களும் வந்து தெரியாமல் அந்த இவாக்குவேஷன் அப்போ இறந்து போயிருக்காங்களே தவிர இதனால நேச்சுரலாக அவங்க இந்த சுனாமி வந்து அவங்க இறந்து போகலை. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸ். எனக்கு வந்து லாஸ்ட்டு 3 நாளாக பேசின ஒரு டாப்பிக்கே யோசிச்சு பாருங்களேன். மெயினாக முந்தா நாள் நம்ம பேசின ஒரு டாப்பிக்கு, ஒரு பையன் வந்து காக்னிசன்ட்டில் டிசிஎஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க சென்னையில், கபின் அப்படிங்கிற ஒரு பையன். அவன் வந்து லவ் பண்ணுற பொண்ணோட தம்பி வந்து நீ வேற ஜாதிக்காரன் நான் வேற ஜாதிக்காரன், நீ எப்படி வந்து என் தங்கச்சியை காதலிக்கலாம், நீ எப்படி அந்த பொண்ணை தொடலாம், நீ இந்த ஜாதியில் இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கட்ட வார்த்தையில் கத்தி அந்த பையன் வந்து வெக்கேஷன் போன நேரத்தில், வீட்டுக்கு போன நேரத்தில் கத்தியை வச்சு ரோட்டில் வச்சு கொண்டுட்டு அதை பெருமையாக நினச்சி ஜெயிலில் போய் உட்காந்துருக்கான். அவனோட இன்ஸ்டாகிராமெல்லாம் எடுத்து பார்த்தேன், அந்த தம்பியோட கொலை பண்ணவனோட இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்து பார்த்தா 24 மணி நேரமும் நான் எவ்வளோ பெரிய ஜாதி தெரியுமா, என் ஜாதி எவ்வளோ பெருசு தெரியுமா, ஃபுல்லாக அருவாலும் கத்தியோடையும் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் போலீஸுங்கிறாங்க. எதுக்கு இப்படி பையனை விட்டுருக்காங்கன்னு தெரில. அவங்க எங்கேயோ போய் ரவுடியெல்லாம் தேடுறதுக்கு இவனையே வந்து ஒரு கிரிமினல் வாட்சில் வச்சுருந்தா என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரிய வந்திருக்கும் போல். எல்லா ஸ்டோரியெல்லாம் ஜாதி வரி பிடிச்சி ஸ்டோரி போட்டுட்ருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ரஷ்யாவாக இருக்கட்டும், நம்ம இன்றைக்கி பேசின 3 கண்ட்ரிஸ் மெயின் இந்த சுனாமி வந்த கண்ட்ரிஸ் யோசிச்சு பாருங்களேன், ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அவன் என்னென்ன உண்மையிலே ராஜாராணி டயலாக் மாதிரி இருக்கான். ஜப்பான்காரன் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான், நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நீ எந்த ஜாதி நான் என்ன ஜாதி, நீ யாரை காதலிக்கலாம் நான் யாரை காதலிக்கலாம், நான் இவனை காதலிச்சேன் நீ வெட்டுவேன் நான் வெட்டுவேன், 2025 இருக்கும். இதுதான் வாழ்க்கை, கடவுள் எல்லாத்தையும் எடுத்துருவாருன்னு சொல்லி சுனாமி வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்த காலகட்டம்லாம் போய் இன்னைக்கு அதையும் தாண்டி மனிதர்கள் வந்து நாலேஜை யூஸ் பண்ணால் தப்பிக்க முடியும், நம்ம நேச்சர்லேருந்தே மிகப்பெரிய கலாமிட்டிஸ்லேருந்தே தவிர்க்க முடியுங்கிறத இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் எடுத்து காமிச்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் இன்னமும் ஜாதியை பிடிச்சி யோசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு அது அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, ஆமாம், ஆனால் உயிரிழப்புகள் எங்கே? எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு இது, அதுவும் விபத்து. இவ்வளோ பெரிய ஒரு உயிரிழப்பை வந்து அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் காப்பாற்றி மாற்றி தடுத்து நிறுத்தி அதுக்கு சொசைட்டியாக எல்லாரும், ஏன்னா அவங்க சயின்டிஸ்ட் சொன்னால் மட்டும் பார்த்தாது, இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ட்ரில்லை ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணி ஒரு மிகப்பெரிய பேரழிவிலேருந்து தன்னை காப்பாற்றிருக்காங்க, இந்த உலகத்தை காப்பாற்றிருக்காங்க, உயிரினங்களை காப்பாற்றிருக்காங்க, உயிர்களை காப்பாற்றிருக்காங்க, மனிதர்களை காப்பாற்றிருக்காங்க. நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு எந்த ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு சுற்றிட்டு இருக்கோம். இது என்னன்னு சொல்ல. பட் வாட் எவர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கண்ட்ரீஸில் இருந்தாங்கன்னா, ரஷ்யா, அமெரிக்கா ஆர் ஜப்பான், அதே மாதிரி நியூசிலாண்டு அண்ட் நான் சொன்ன மீதி கண்ட்ரிஸ் இருக்குல்ல, குட்டி குட்டி கண்ட்ரிஸ் தான். கனடா ஓகே, அங்கே பெருசாக இம்பாக்ட்லாம் இல்லை, பட் இங்கெல்லாம் வார்னிங் போயிருக்குது. மெக்சிகோ, ஈக்வேடர், பெரு, சிலியான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல, அதை நான் ஒவ்வொரு டைமும் மாற்றி சொல்கிறேன். யாராவது அந்த சைடு இருந்து பார்க்குறவங்க இருப்பீங்க நம்ம சேனல்லையும். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஊருக்காரர் வந்து ஒரு டீ கடையை போட்டு அது வச்சுருப்பாரு. ஸோ அதனால் வந்து இங்கே நீங்கள் சொல்லுங்கள், அது சிலியா, நாங்கள் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. நியூசிலாண்டு, ஃப்ரெஞ்ச் பொலினேஷியா, குவாம், சொலமன் ஐலாண்டு, சமாவோ, கிரிபாட்டி, இப்படி இத்தனை கண்ட்ரீஸ்க்கும் வார்னிங் போயிருக்குது. அங்கேயும் ஒரு வேளை வந்திருந்தால் அங்கே இருக்கிற மக்களும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அங்கே வரைக்கும் நேச்சர் போகலை. பட் ஓவரால் இதுதான் நடந்திருக்குது. நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அடுத்து நான் எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் சொன்ன கண்ட்ரீஸில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க என்னை விட பெட்டராக அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. நீ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா, அது கடலோரத்தில் இல்லைனாலும் ஆஃபீஸில் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இப்படி வந்துச்சு, இப்படி ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அண்டில் தென், பாய். மதன் கௌரி சைனிங் ஆஃப். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் அ வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக என்னை வந்து ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.